السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أتعبدون من دون الله. நபியே நீங்கள் கூறுவீராக, அத்தஅபுதூன நீங்கள் வணங்குகிறீர்களா, மின் தூனில்லா அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை நீங்கள் வழிபடுகிறீர்களா, மாலா யம்லிகு லக்கும் லர்ரவ் வலா நஃபா உங்களுக்கு எந்தவித தீங்குமோ எந்தவித நன்மையுமோ செய்துவிட சக்தி இல்லாத விடயங்களையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். வல்லாஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹு தஆலா அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் நீங்கள் வணங்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் நலவும் செய்ய முடியாது, தீங்கும் செய்ய முடியாதுங்கிறான். ஒரு மூமினுடைய நம்பிக்கை எந்த காலத்திலும் நமக்கு எந்த ஒரு வஸ்துவும் ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது, ஒரு தீமையும் செய்துவிட முடியாது. நமது வியாபாரங்களோ நமது உடல் ஆற்றலோ நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எதுவுமே நமக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. அதே போன்று நமக்கு யாராவது தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடினால் அல்லாஹு தஆலா நாடாமல் அந்த தீங்கு நம்மை ஒருபோதும் வந்து அடையாது. இதுதான் ஒரு இஸ்லாமியருடைய நம்பிக்கை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகமே சேர்ந்து ஒரு மனிதருக்கு ஒரு தீங்கை செய்ய நாடினால், உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை நாசமாக்கணும், அவருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் நாடாமல் அவருக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஒரு சோதனையை தரணும்னு நாடிட்டான். உலகமே சேர்ந்து அவரை பாதுகாக்கணும்னு நினைக்குது. என்ன நினைச்சாலும் அது முடியாது. அவருக்கு அந்த சோதனை வந்தே தீரும், அந்த அழிவு வந்தே தீரும் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள்ல 2 பேரு நாஃபிஅ லாரு. அதாவது ஒரு மனிதருக்கு நன்மை நடக்கும் போது அதை எவ்வாறு பொருந்திக் கொள்கிறாரோ அதே போன்று தீங்கு ஏற்படும் போது அதை பொருந்திக்கிறோம். அதாவது நன்மை ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா என்னை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு எப்படி அல்லாஹ்வை போல்றோமோ, அதே மாதிரி ஒரு தீங்கு வரும் பொழுதும், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் முசீபத்துகள் ஏற்படும் பொழுதும் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்துல இருந்து வந்திருக்கு. ஏன்னா ஒரு மூமினுடைய நம்பிக்கை நன்மை தீமை ரெண்டுமே அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தான் வருது. எப்படி நன்மையும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தான் வருது. அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள், குடும்பத்தினுடைய உயிர் இழப்புகள், நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே அல்லாஹு தஆலா தான் தர்றான். அல்லாஹு தஆலா நல்லது மட்டும் செய்யணும் அப்படின்னா நமக்கு சொர்க்கத்துல மட்டும்தான் அது கிடைக்கும். சொர்க்கத்துல மட்டும்தான், அங்க தீங்குங்கிறதே கிடையாது. மலம் ஜலம் கழிக்கக்கூடிய தேவை கூட கிடையாது, அங்க பாத்ரூமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு பாத்ரூம் வரவும் செய்யாது. அவ்வளவு ஒரு சிறிய கஷ்டம் கூட நமக்கு கிடையாது இங்க சொர்க்கத்துல. ஆனா துன்யா அப்படி கிடையாது. துன்யாங்கிறது நம்ம கஷ்டமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். இந்த ரெண்டையும் தரக்கூடிய ரப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் வழங்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அணுவளவு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, அதற்கு சக்தி படைத்தவைகள் கிடையாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப விளங்கியிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறா இப்போ சூரத்துல் அன்பியாவை நமக்கு ஃபஜ்ர் தொழுகையில ஓதிக்கிட்டு வரோம். அதனுடைய வரலாறு எல்லாம் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மென்மையாக சொல்லி பார்த்தாங்க. தன் கூட்டத்திட்டையும் தன் அத்தாட்டையும் சொன்னாங்க, வாப்பா இதற்கால இப்ராஹிமு அபிஹி வ கௌமிஹி, தன் தந்தையிலையும் சொன்னாங்க, தன் கூட்டத்திலையும் சொன்னாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, நீங்க வணங்கக்கூடிய கடவுள் தவறா இருக்குது. அவங்க கிண்டல் அடிச்சாங்க, திட்டுனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு திருவிழா நேரத்துல எல்லாரும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் அறிந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா, போன உடனே எல்லா சிலையையும் உடைச்சிட்டாங்க. அவங்க போன நேரத்துல எல்லா சிலையையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு அது மேல மட்டும் அந்த கோடாரியை இது பண்ணிட்டாங்க, தொங்க விட்டுட்டாங்க பெரிய சிலையின் மேல. இப்ப வந்து பார்த்தவங்க காலு மன்ஃபான ஹாதாபி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், யார் இந்த செயலை செய்தாரோ அவர் அநியாயக்காரர் தான் அந்த ஊர்க்காரங்க தான் பேசிக்கிட்டாங்க. உடனே அங்குள்ள ஒரு இளைஞர் சொன்னாரு, இந்த மாதிரி இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துருப்பாரு, ஏன்னா அவர் மட்டும்தான் வரல,
எல்லாம் பேசி முடிவெடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் மென்மையா கூப்பிட்டு நீங்க வரல, உங்களுக்கு நான் உணர்த்தணும் நீங்க இருக்கக்கூடியது தவறான விஷயம்ட்டு கேட்டாங்க. காலு அன்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், நீனா இந்த செயலை செஞ்ச, நீனா இந்த கடவுள்களை எல்லாம் உடைச்சு எரிஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, நான்லாம் இல்லையே. கால பல்ஃபான ஹாதா கால கபீருகும் ஹாதா அஸ்அலுஹும் இன்கான யன்திகுன், நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் பெரிய சிலைட்டு கேட்டுக்கோங்களே, அவங்க பெரிய கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்களே என்ன. உடனே அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் சிந்திச்சாங்க. கொஞ்சம் சிந்திச்சு, நம்ம பண்றது தப்பு, நம்ம எப்படி பெரிய கடவுள்கிட்ட கேட்க முடியும், பெரிய கடவுள் நமக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாதுங்கிறத விளங்கினதுக்கு அப்புறம் அந்த நேரத்துலதான் அவங்க சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பால தஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும் உஃபில் லக்கும், சீ, இப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த நற்செயும் செய்ய முடியாத எந்த தீங்கும் இழைக்க முடியாத இந்த சிலைவா வணங்கிட்டு இருந்தீங்கன்னு உடனே அவங்களுக்கு உள்ளத்துல இன்னமும் அந்த குஃபர் அதிகமாயிருச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, காலு ஹர்ரி கூஹு, உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இவரை எரிச்சு சாம்பலாக்குங்க. மன்சூரும் ஆலிகத்தக்கும், உங்களது கடவுளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதாவது கடவுளுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? இப்ப நிறைய பேர் சொல்றாங்களே, நம் கடவுளுக்கு நம்ம உதவி செய்யணும், கடவுளுக்கான இடத்த நம்ம வாங்கி கொடுக்கணும், கடவுளுக்கு நம்ம யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனா இவங்க சொல்றாங்க கடவுளுக்கு நம்ம உதவி செய்யணும், அந்த உதவி செய்யும் பொருட்டு இப்ராஹிம் நம்ம எரிக்கணும், எரிச்சு சாம்பலாக்கணும், மண்ணோட மண்ணாக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அல்லாஹு தாலா சும்மா ஒண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய நண்பனா தேர்ந்தெடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேர் என்ன, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். எப்படிப்பட்ட நண்பர்? நண்பர் ஒருத்தர் உன்னை அடிச்சிருவேங்கிற, நெருங்கிய நண்பர், உன்னை அடிச்சிருவேன், முடிஞ்ச அடியில பார்ப்போம். அதாவது அடிக்க மாட்டாருன்னு தெரியும், என் நன்மை என்னை அடிக்க மாட்டான், சும்மா பாவலா காட்டுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அல்லாஹு தாலா நெருப்பு குண்டத்தை அவன் தான் தயார்படுத்துறான், இந்த மக்கள் ஒன்றும் தயார்படுத்தலை. இப்ப மலக்குமார்கள் வர்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம நீங்க சொல்லுங்க, இந்த கூட்டத்தை நாங்க அழிச்சிடுறோம். இப்பமாவது அவங்க என்ன செய்யலாம், சரிங்க என்னை எப்படியே காப்பாத்துக்கன்னு சொல்லலாம். அவங்க எந்த நம்பிக்கையில இருந்தாங்கன்னா, அல்லாஹ் பாத்துக்கிறோம், அல்லாஹ் சோதிக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்கிறாங்களோ அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை எப்படி என்ன செய்யறாங்கன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அல்லாஹ் என்னை எப்படி காப்பாத்துறான்னு நான் பார்க்கணும், எந்த சிச்சுவேஷனுக்கு போனாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானா நான் டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்றாங்க, மலக்குமார்களா அல்லாஹ் அனுப்புறான், அல்லாஹ் என்னைய பாத்துக்கிறான், என்னைய படைச்ச ரப்பு இருக்கிறான் பாத்துக்கிறான். இது என்ன ஈமான்? இந்த ஈமானை நம்ம எங்க போய் சேர்க்கிறது? நெருப்பு குண்டம், அந்த நெருப்பு குண்டம் 40 நாட்கள் தொடர்ச்சியாக எரிந்தது. அப்படிப்பட்ட பிரம்மாண்ட நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி நம்ரூது மன்னனும் இன்னும் அங்க சேர்ந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளத்துக்கு போடுறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹு தாலா நினைச்சாதான் ஒரு தீ சுட முடியும். அந்த தீக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், குல்லா யா நாரு கூனி பருத வ ஸலாமன் அலா இப்ராஹிம், யா நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ந்து விடு, குளிர்ந்து சொர்க்க சோலையாக மாறிவிடு அப்படின்ட்டான் அல்லாஹ். இப்ப நெருப்பினுடைய இயற்கை தன்மை எரிப்பது கரிப்பது எல்லாம் பண்றது. ஆனா அல்லாஹு தாலா நாடிட்டோம்னா அந்த நெருப்பை கூட நான் குளிர் குளிர் பிரதேசமாக நான் மாற்றி விடுவேன் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு உதாரணம். அவங்க என்ன நம்பிக்கை வச்சாங்க, எனக்கு எந்த ஒரு தீங்கும் இந்த நெருப்பு செய்ய முடியாது. நெருப்பை கூட அவங்க ஒரு பொருட்டா மதிக்கல. இந்த நெருப்பை தாண்டி இந்த நெருப்பை படைத்த ரப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிறான், அவன் என்ன செய்யறான் நான் பாக்குறேன், அவன் என்ன செய்யறான் நான் பாக்குறேன். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மொத்த படையும் சேர்ந்து, ஃபிரௌனினுடைய படையெல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு, அவங்களுடைய கூட்டத்தை கொலை செய்யறதுக்கு தயாரா வருது. அப்போ நடுவுல கடல் வந்துருச்சு. கடல் வந்ததுக்கு பின்னாடி லட்சம் மக்கள், இவங்களே மொத்தம் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவர்களை விட 3-4 மடங்கு பெரிய படை, ஃபிரௌனினுடைய படை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. கடலை பார்த்தோன்னு பனு இஸ்ரவேலர்கள், இப்பொழுது உள்ள இந்த யூத வம்சாவளிகள் சொன்னாங்க, மூசா நாங்க அங்க இருந்தாவது நாங்க நிம்மதியா இருந்திருப்போம், நிம்மதியா அடிமையா இருந்தாலாவது உயிரோட இருந்திருப்போம், உங்களை நம்பி வந்து எங்களை இப்படி நடுக்கடலை சிக்க வச்சுட்டீங்களே, இப்ப நாங்க எங்க போறது? பின்னாடி படை வருது, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனினுடைய படை, நடுவுல வெட்டுப்பட்டு சாகணும், இல்லைன்னா கடல்ல விழுந்து சாகணும், நாங்க என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சொன்னாங்க, இன்னும் மாய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னாங்க. ஆனா எப்படி வழிகாட்டுவான்னு தெரியாது. வழிகாட்டுவான்னு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான்னு தெரியும், எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது.
ஆனா அல்லாஹு தாலா காப்பாற்றணும். அறிவுக்கு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத வகையில அல்லாஹ் காப்பாற்றணும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவான்னு தெரியும், எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. ஆனா அல்லாஹு தாலா சொன்னா, மூசா கையில என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். என்ன வச்சிருக்கிறீங்க? அசா வச்சு அடிங்க. நீங்க அந்த கைத்தறியை கொண்டு நீங்க இந்த கடல்ல அடிங்கன்னு அல்லாஹ் அடிச்சாங்க. அடிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும். அடிச்சா கடல் பொழந்து நிக்குது, பல கிலோமீட்டருக்கு பொழந்து நிக்குது. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப நம்ம இங்க சொல்ல வரக்கூடியது, நம்மை எதிர்த்து நமக்கு ஒரு தீங்கு செய்வதற்கு ஒரு கூட்டமே, ஒரு உலகமே தயாரானாலும் கூட அல்லாஹு தஆலா நாடாம அந்த தீங்கு அவரை தொடாது. நம்ம பயப்படுறோம்ல, எதிர்காலத்துல இது அப்படி நடந்துருமோ, அது இப்படி ஆயிருமோ, நம்ம பொருளாதார நிலைமையில இப்படி பின்னடைஞ்சிருவோமோ, நம்ம கஷ்டப்பட்டுருவோமோ, யார்ட்டையும் கையேந்திருவோமோ, ஏதோ ஒரு ரீதியில நமக்கு இப்படி ஆயிருமோ நினைச்சு பயப்படுறோமே. அல்லாஹ் நாடாம ஒண்ணு நடக்காது. அதே நேரத்துல அல்லாஹ் ஒருத்தருக்கு தீங்கு தர நாடிட்டான், எல்லா வளமும் நலமும் எல்லாம் இருக்குது. ஒரு நோயை கொடுத்துட்டான், அல்லாஹ் தஆலா எப்படி தருவான்னு தெரியாது. அவர் எல்லா விதமான மெடிக்கல் செக்கப்பும் பண்ணியிருப்பாரு. எல்லா விதமான ப்ராப்பரா மாசத்துக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா மெடிக்கல் செக்அப் பண்ணி எந்த நோயும் வராம பாதுகாப்பார். திடீர்னு ஏதோ அது வாழ்க்கையில ஒரு வித்தியாசமா 100ல் ஒருவருக்கு தான் அந்த நோய் வரும், அப்படிப்பட்ட நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிற்பார். பார்த்துருப்போம்ல, எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். இது 100ல் ஒருத்தவங்களுக்கு தாங்க வரும், இந்த நோய் எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் திடீர்னு 100ல் ஒருத்தவங்களுக்கு வரும். என்னடா அது, இவ்வளவு வசதி வாய்ப்போட இவ்வளவு நல்ல எந்த ஒரு நோயும் அண்டாத அளவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் நாடினால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. இரும்பு கோட்டைகள்ல உட்கார்ந்து எல்லா விதமான சகல வசதிகளையும் வைத்து நோய் வராத அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களை நோக்கி மௌத் வந்தே தான் தீரும். உலகத்துல மௌத்தை வெல்லணும்னு நினைச்ச எல்லாத்துக்கும் மௌத் வரத்தான் செஞ்சிச்சு. எல்லாரும் எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மெடிக்கல் செக்அப், எந்த நோயும் உள்ள வராத அளவுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கைகள் எல்லாம் இருக்கட்டும். ஆனா கடுமையான உடற்பயிற்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட மௌத்துங்கிறது தீரும். அல்லாஹு தாலா ஒரு தீங்கு நாடினால் அந்த தீங்கு அவரை அடைந்தே தீரும். அதான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை விட்டு விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் உங்களுக்கு எந்த நலவும் செய்ய முடியாது, தீங்கும் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், குல்யா அகல் கிதாபி, நபியே நீங்க கேளுங்க, யா அகல் கிதாபி வேதக்காரங்கள்ட்ட கேளுங்க, யா அகல் கிதாபி வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களது மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறுகிறீர்களா? மார்க்கத்துல எல்லை மீறுதல்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல உருவாக்கக்கூடிய புதுமைகள் எல்லாமே வழிகேடு தான். வழிகேடுகள் எல்லாமே நரகத்துலதான் கொண்டு போய் சேரும். புதுமைகள், நம்ம இந்த ஹதீஸை தான் பொதுவா நம் சமுதாயத்தினுடைய பிரிவுக்கு மக்கள் தனக்கு தேவையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த ஹதீஸ் தான். குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இந்த ஹதீஸ் தான். பிதஅத்துல 2 விதமான பிதஅத் இருக்கு. ஒன்னு பிதஅத்துல் ஹசனா, இன்னொன்னு பிதஅத்து ஸய்யிஆ. பிதஅத்துல் ஹசனானா என்னன்னா, மக்களுக்கு அந்த புதுமையின் மூலியமாக மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு நலவு நடக்கும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி தொழுகைனா 30 நாள் வச்சது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி தொழுகை ஒரு நாள் வச்சாங்க. ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கடுத்த நாள் சஹாபாக்கள் காத்திருந்தாங்க பள்ளியாசல்ல, இஷா முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. காத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்ல காத்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்திருப்பேன், நீ இருந்ததை நான் பார்த்தேன், ஜன்னல் வழியாக பார்த்தேன். இப்ப நான் வந்திருந்தேன்னா அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அதையும் ஃபர்லாக்கிட்டாங்க, உங்களுக்கு கஷ்டமா. எனவே நான் என்ன செஞ்சிட்டேன். ஆனா உமர் ரலியல்லாஹு அதை செவ்வைப்படுத்தி எடுத்து அதற்காக வேண்டிய ஒரு ஹாஃபிலை நியமித்து அதை தொழுகும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. ஏன்? மக்கள் நிறைய ஹாஃபில்கள் போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி மக்கள் முழு குர்ஆனையும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அது வரைக்கும் குர்ஆன் முழுமையா தொகுக்கப்படலை. அதுக்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துலதான் முழு பிரதியா வெளியிடப்பட்டுச்சு. இப்ப மக்களுக்கு முழு குர்ஆன் கேட்கப்பட வேண்டும் தனது காதுகளில் என்று ஆசைப்பட்டவர்கள் ஒரு புதுமையை உண்டாக்குறாங்க. இவ்வாறு தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடு தினமும் நடக்குது மஸ்ஜித் நபவியில, மதீனால. இதை முத ஆரம்பித்து
இது புதுமைதான். இதன் மூலியமா உம்மத்து ஒரு பிரயோஜனம் அடைகிறது. அதே போல உஸ்மான் அலி அல்லாஹ் சுத்துபாக்கு ஜும்மாவுடைய தொழுகைகளுக்கு ஒரே ஒரு பாங்கு தான், 2 பாங்கு கிடையாது. ஒரே பாங்கு தான், சுத்துபா ஏறும்போது சொல்லப்படக்கூடிய பாங்கு தான். நம்ம சொல்றோம் இந்த பாங்கு கிடையாது. உஸ்மான் அலி அல்லாஹ் ரசூல் உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிதான பின்பு சுற்றிலும் கடைகள், பஜார் பெருசாயிருச்சு. மக்கள்கிட்ட கொஞ்சம் அந்த பொதுமோக்குத்தனத்தால தாமதமா வர்றது. அப்போ அவங்க உஸ்மான் அலி அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம 2 பாங்கு சொல்லுவோம், இனிமே 2 பாங்கு சொல்லப்படும் என்று உஸ்மான் அலி அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை உருவாக்குறாங்க. உஸ்மான் அலி அல்லாஹ் யாரு? சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நல்லடியார்கள் 10 பேர்ல ஒருத்தன். அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, இது பித்அத் தான், புதுமைதான். இந்த புதுமை தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன காரணம் சொல்லி இது பண்றாங்க, அதுதான் இங்க முக்கியமானது. யார் உருவாக்குறா, என்ன காரணம் சொல்லி உருவாக்கப்படுகிறது? மக்களினுடைய பிரயோஜனத்திற்காக. இவ்வாறு பித்அத்துகள் 2ஆ பிரியுது. ஒரு புதுமை இருக்குது, அதன் மூலியமா மக்கள் வழிகெடுகிறார்கள், மக்களுக்கு அதன் மூலியமா தீங்கு தான் நடக்குது, மக்களினுடைய மூட நம்பிக்கைகளுக்கு அது காரணமாகுது. அது இஸ்லாத்தில் முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய ஒன்று, அது இருக்கவே இருக்கக்கூடாது. அந்த புதுமைகள் தவறானது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மார்க்கத்தில் எல்லை மீறாதீர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரம்பு மீறி புகழ்றது. வரம்பு மீறி புகழ்றதுனா என்ன? நபியே சொன்னாங்க, எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களின் கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கியதை போன்று நீங்கள் எனது கபரை ஆக்காதீர்கள். அது போன்று சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்கள் எவ்வாறு எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அது போன்று நீங்கள் எல்லை மீறி புகழாதீர்கள். எப்படி புகழ்ந்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக்கினாங்க. எப்படி அவர்கள் அவர்களது நபிமார்களை கடவுளாக ஆக்கினார்களோ அதே போன்று நீங்கள் என்னை கடவுளாக, இறைவனாக ஆக்கி விடாதீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின் கத் லல்லு மின் கப்லு வ அதல்லு கஸீரா. நீங்கள் எவ்வாறு வழிகட்டு பெரும்பான்மையான மக்களை வழிகெடுத்து விட்டு நீங்கள் உங்களது மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மனோ இச்சையை பின்பற்றுறதுனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் நோன்பு இருந்து வேதத்தை வாங்குறதுக்காக வேண்டி போனாங்க. போன நேரத்துல இது எப்ப நடக்குதுன்னா, கடலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. கடலை கடந்து வந்துட்டாங்க, இனிமே நமக்கு எதிரியே கிடையாது, நிம்மதியா இருக்கிறாங்க. இனிமே நமக்கு ஃப்ரௌன் அழிஞ்சிட்டான், இனிமே நமக்கு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது, மக்களுக்கு பரப்புறது, இஸ்லாமிய போதனைகள் செய்து இது மட்டும்தான் வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா வாங்க 40 நாள் நோன்பு இருந்து வாங்க வந்தாங்க. தௌராத்தை வாங்க போன நேரத்துல இங்க சாமிரின்னு ஒருத்தன் தங்கத்தால ஆன ஒரு காளை கன்றை உருவாக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன அந்த காலடித்தனத்தினுடைய அந்த மண் எடுத்து அந்த காளை மேல தூவி அதை பேசுற மாதிரி, அதாவது கத்துற மாதிரி உண்டாக்கினாங்க. இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய சகோதரத்தை இப்ப பொறுப்பா பார்த்துக்கோ. அதாவது கூட பிறந்த சகோதரர் கிடையாது, அதாவது தாய் வழி சகோதரர் விட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நான் இந்த மாதிரி தௌராத்தை வாங்க போறேன். போயிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் மாறி இருக்கிறாங்க, மதம் மாறி இருக்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு 6 லட்சம் மக்களை கடலை புலந்து கூட்டிட்டு வந்தா இவங்க இப்படி பண்றாங்களேன்ட்டு வந்த உடனே நேரா தன் சகோதரனுடைய தாடியை பிடிச்சிட்டாங்க. காலையா ஹாரூனு மா மனாக்க இதர ஐத்தவும் வல்லு அல்லா தத்தபிஅன் அஃபாஸை தாம்ரி கால எபனாவும் லா தாசுது பிலிஹியதி வலா பிராசி. மூசாவே என் தாடியை விடுங்க. தாடியும் தலையும் பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்சிட்டாங்க. உன்னை நம்பி விட்டுட்டு போனப்பா, நீ இப்படி விட்டுட்டியே, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமான்னு கோபத்துல நான் அத்தனை மக்களும் வழிகட்டு போயிட்டாங்க. அப்படி தாடியும் தலையும் பிடிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல யாருக்குமே தாடி இருக்காது. இந்த உலகத்துல மட்டும்தான் அந்த தாடி, மறுமை நாள்ல யாருக்குமே தாடி இருக்காது. ஒரே ஒரு நபியை தவிர. யாருக்கு? ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான், ஒரே ஒரு நபிக்கு மட்டும்தான் தாடி இருக்கும், இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். ஏன்? மறுமை நாள்ல மக்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாருன்ட்டு. அதனால தாடியை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்லலாம், இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாடி இருக்கு. இப்போ நேரா இதை முடிச்சுட்டு சாமிரிட்ட போய் கேட்டாங்க. சாமிரிட்ட போய் அவன் தானே வழி கெடுத்தான். உன்னை காலகமாக்கத்துக்கையா சாமிரி, சாமி நீ ஏன்பா அப்படி பண்ற, உனக்கு என்ன என்ன ஆச்சு, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட வந்தானே, நீ அப்படி பண்ற? அவன் சொன்னா, காலபல் சவ்வலத்திலே நப்சி, என் நப்சுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றோம், நீ ஏன்பா இந்த காரியத்தை செய்யற, ஏன் தொழுக வராம இருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு இது சரின்னு படுது. ஒரு தவறான காரியத்தை செய்யப்படுது, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்ட, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு தான் சரின்னு படுது. நம்ம மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் ஒரு வரைய நிர்ணயம் வச்சிருக்கு.
இதுதான் இஸ்லாம், இதுதான் எடுத்து நடக்கணும், இதை எடுத்து நடக்கக்கூடாது, இது ஹலால், இது ஹராம், அதை பேணி எடுத்து நடப்பதுதான் இஸ்லாமே தவிர, நம்ம உள்ளத்துல தோணுச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் மனசுக்கு இது சரின்னு பட்டுச்சு அப்படின்னு எதுவெல்லாம் செய்யணுமா அல்லா எப்படி அதான் சொல்றான், உங்களது மனதுக்கு பிடித்த மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். இன்னும் அதில் பெரும்பான்மையான கூட்டம் அந்த நேரான பாதையை விட்டு வழிதவறிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறார். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் புரிவார்.